லைவ்ல ஒரு பெரிய சண்டை. இப்போவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரு பண்ண சித்து வேலை தான் இது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரோராவோட காய போட்டிருந்த துணி எல்லாத்தையும் தூக்கி வெளியில ஒரு மூங்கில் சேர் மாதிரி ஒன்று இருக்கும். அது மேலே ஒரு ஃபங்கஸான ஒரு பில்லோ இருக்கும். அது மேலே தூக்கி போட்டிருக்காங்க துவைச்ச துணியை. துவைச்ச துணி அடுத்தவங்களோட துணியை எடுத்து அவங்க பெர்மிஷன் இல்லாமல் எடுத்ததே தப்பு. அதை எடுத்து அதோடு இல்லை அதை கண்ட இடத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஒரு வாட்டி அவங்க வந்து அரோராவை கூப்பிட்டு இல்லை யாரையோ கூப்பிட்டு இந்த மாதிரி துணி இருக்குது, இது எடுக்கலைன்னா தப்பு, இது எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கேட்கலைன்னா அவங்க அதை பண்ணியிருக்கலாம். இவங்களாவே போய் பார்த்து இவங்க ஏதோ துணி காயப்படணுன்னே அங்கே இருந்த துணி எவ்வளோத்தையும் எடுத்து ஒரு ஃபங்கஸ் வந்த பில்லோ மேலே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பாதிக்கு மேலே மியூட்டும் பீப்லேயும் போயிடுச்சு. அதனால் ஒன்றுமே புரியலை. ஏதோ அரோராக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் போல இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷனால் அவங்க ஒரு மாதிரி ஒரு பேனிக் அட்டாக் வந்த மாதிரி ஆகிட்டாங்க. ரொம்ப ஒரு ட்ராமா இருந்திருக்கும் போல இருக்குது அவங்களுக்கு. ஸோ எனக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் திருப்பவும் இப்படி அந்த பில்லோவை நான் ஆல்ரெடி வந்து டீம்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமும் பாரு அதை எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாங்க. ரொம்ப பயந்து போய் அழுறாங்க. அப்புறம் கேப்டனை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து என்னன்னு கேட்குறாரு. அப்புறமா பாரு வந்துட்டு இல்லை நான் வேணும்னு போடல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ இல்லாமல் எப்படியோ சமாளிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கண்ட மாதிரி சமாளிக்கிறாங்க. சமாளித்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, பாரு வந்து அப்படியே அதை அக்கௌண்டபிலிட்டி எடுக்காமல் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் துணியை காய போட்ட துணி நீங்கள் எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் அதை எடுத்துருக்கணும். ஒரு வாட்டி இவங்க இன்டிமேட்டும் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் கனியக்கா எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு சொல்கிறாங்க, இனிமேல் ஒரு வாட்டி இன்டிமேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமும் எடுக்கலைன்னா அப்புறமா தூக்கி ஏதோ ஒரு இடத்துல போடுங்க, பட் எடுத்த உடனே தூக்கி நீங்கள் அந்த மாதிரி கண்ட இடத்துல போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் ஆதிரை வந்துட்டு அங்கேருந்து ஏதோ ஹேர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு. அதில் வந்து கானா வினோத் வந்துட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காரு, இது ஏன் இங்கே வச்சுட்டு ரிமூவ் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் 2 பேருக்கும் கொஞ்ச நேரம் சண்டை நடந்துச்சு. யார் அவங்க ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத் அண்ணா ஸ்ட்ராங்கான டோனில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் என்னன்னா நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாருமா பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து முடிஞ்சு கடைசி எல்லோரும் போயிட்டாங்க. ஆதிரை உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. திவ்யா சமாதானப்படுத்தி நீ போய் குடி, ஏன்னா தலையில் ஏதோ ஹென்னா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ குழி, அது சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பி இப்போ கேர்ள்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கனியக்கா வந்து கொஞ்சம் பயாஸ்டாக வினோத் அண்ணா பக்கமே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் லைவ்ல நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.